K24 தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள். அரசு ஊழியர்களின் பண்டிகை கால முற்பணம் 40,000 ரூபாயாக அதிகரிப்பு. 2025இல் ஒவ்வொரு நொடிக்கும் இறக்கப் போகும் இருவர், வெளியான அதிர்ச்சி அறிக்கை. புதுவருடத்தில் மக்களை ஏமாற்றிய அனுர அரசு. விவசாயிகளுக்கான இழப்பீட்டுத் தொகையை 1,00,000 ரூபாவாக அதிகரிக்குமாறு கோரிக்கை. கட்டுநாயக்கவில் அதிரடி கைது, வெளியான பின்னணி. மொட்டு மீண்டலும் நம்பிக்கை வெளியிட்டுள்ள மகிந்த. மலர்ந்துள்ள புதுவருடம் உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை தந்து உங்கள் வாழ்க்கையை வசந்தமாக்கட்டும். துன்பங்கள் எல்லாம் இந்த புத்தாண்டில் மறைந்து போக, நினைத்தது எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும். புதிய ஆண்டில் புதிய ஒளியுடன் புது வழியில் வாழ்க்கை மலர K24 தமிழ் உறவுகளுக்கு இனிய புதுவருட நல்வாழ்த்துக்கள். அனைவரின் மனங்களிலும் இன்பமான நிகழ்வுகளும் வெற்றியான நாட்களாகவும் இந்த ஆண்டு அமைய வேண்டும். இந்த புதிய ஆண்டில் புதிய சிந்தனைகளோடு நீங்கள் புதியதாக தொடங்கும் அனைத்தும் உங்களுக்கு புகழை சேர்க்கட்டும். அதேவேளை கடந்த ஆண்டில் நிறைவேறாத எதிர்பார்ப்புகளும் கனவுகளும் லட்சியங்களும் அனைத்தும் இந்த புதிய ஆண்டில் உங்களுக்கு நிறைவேறட்டும். நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலை தொடர்பான அறிவிப்பை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வெளியிட்டுள்ளது. இதன்படி மண்ணெண்ணெய் விலை 5 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. மற்ற எரிபொருள் விலையில் மாற்றம் எதுவும் நிகழவில்லை. மண்ணெண்ணெய் விலை 5 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 183 ரூபாவாக காணப்படுகின்றது. இதேவேளை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய செயல்படுவதாக ஸ்லோன் ஐஓசி மற்றும் ஸ்னோபெக் நிறுவனங்களும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இயற்கை அனர்த்தங்களினால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கான இழப்பீட்டுத் தொகையை 1,00,000 ரூபாய் வரை அதிகரிக்குமாறு முன்னாள் அமைச்சர் மகிந்த அமரவீர வலியுறுத்தியுள்ளார். பொலனறுவையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், 2018ஆம் ஆண்டு நான் விவசாய அமைச்சராக பதவியேற்ற போது வழங்கப்பட்ட 40,000 ரூபாய் கொடுப்பனவே தற்போதும் வழங்கப்படுகின்றது. இது தற்போதைய அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானம் என செய்தியும் வெளியிடப்பட்டது. ஆனால் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட 40,000 ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை 1,00,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு எமது அரசாங்கத்தில் தீர்மானம் எடுத்திருந்தோம். அதனை நடைமுறைப்படுத்த தற்போதைய அரசாங்கம் துரித நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். இந்த அரசாங்கத்திற்கு உரமானியத்தை கூட வழங்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. எமது அரசாங்கத்தில் உரமானியம் 15,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டது. நாங்கள் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்காக சகல முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தோம் என்று முன்னாள் அமைச்சர் மகிந்த அமரவீர தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். அரசு உத்தியோகத்தர்களுக்கான 10,000 ரூபாய் பண்டிகை கால முற்பணத்தை இம்முறை குறைந்தபட்சம் 40,000 ரூபாயாக அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகளின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் சுமித் கோடிகார இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். அத்துடன் தற்போதைய வாழ்க்கை செலவுக்கு ஏற்ப 10,000 ரூபாய் பண்டிகை கால முற்பணம் போதுமானதாக இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் 6,000 ரூபாய் உதவித்தொகையை அரசு அதிகாரிகளின் பிள்ளைகளுக்கும் வழங்க வேண்டும் எனவும் அரசு அதிகாரிகளின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் சுமித் கோடிகார கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை 2025ஆம் ஆண்டுக்கான அரசு அதிகாரிகளுக்கு விசேட முற்பணத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி அரசு உத்தியோகத்தர்களுக்கு 40,000 ரூபாவிற்கு மிகாமல் விசேட முற்பணமாக வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதன் செயலாளர் அலோக பண்டார விடுத்துள்ள சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த முற்பணம் வழங்கும் நடவடிக்கை 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1 தொடங்கி பிப்ரவரி 28 அன்று முடிவடையும் என்றும் குறித்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்குள் உயர்தர பரீட்சை பெறுபவர்களை வெளியிட எதிர்பார்த்துள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளுக்கு இடையில் பல கட்டங்களாக மதிப்பீட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சை பெறுபவர்களை பெற்றுக் கொடுக்க சுமார் 4 மாத காலங்கள் தேவைப்படுகின்றது. அதனை மேலும் குறைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். ஏப்ரல் மாதத்திற்குள் பெறுபவர்களை வெளியிட முடியும் என நினைக்கின்றேன் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்திக் கொண்டு எவரும் தப்பிக்க முடியாத வகையில் கைதுகள் இடம்பெறுவதாக வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் தற்போது நாட்டில் அடிக்கடி கைதுகள் இடம்பெறுவதாக ஊடகவியலாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், கைது செய்தாலும் ஏன் கைது செய்கின்றீர்கள் எனவும், கைது செய்யாவிட்டாலும் ஏன் கைது செய்யப்படவில்லை எனவும் ஊடகவியலாளர்களே கேட்கின்றனர். அரசியல் ரீதியாக வெறும் பழிவாங்கப்படவில்லை. ஊழலோடு சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் தொடர்பாகவே முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கைது நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. சொத்து குவிப்பு, கருப்பு பணம் தொடர்பாக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றனர். பண்டிகை காலங்களில் அனைத்து அமைச்சர்களும் நாட்டில் இருந்து பணியாற்றுகின்ற முதலாவது சந்தர்ப்பம் இப்போதுதான் ஏற்பட்டிருக்கின்றது. இதுகுறித்து நாட்டு மக்கள் மகிழ்ச்சி தெரிவிப்பதை ஊடகங்கள் வாயிலாக கண்டுகொள்ளக்கூடியதாக உள்ளது. அரசாங்கம் தேர்தல் காலங்களில் அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றது. கடந்த அரசாங்க காலங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகளுக்கு நிரந்தர தீர்வு எட்டிய பின்னரே இந்த நாட்டை சாதாரண நிலைக்கு கொண்டு வர முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி படுதோல்வியடைந்து விட்டது. அதற்கு இனி எதிர்காலம் இல்லை என்று எவரும் கனவு காணக்கூடாது. எமது கட்சி விரைவில் மீண்டெழும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்துரைக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், மொட்டு கட்சியை எவராலும் சிதைக்க முடியாது. அது மீண்டெழும். எதிர்வரும் தேர்தல்களில் எமது கட்சி பலத்தை காட்டும். பொய் வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்தவர்களுக்கு எதிர்வரும் தேர்தல்களில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். மொட்டு கட்சி தற்பொழுது ஆட்சியில் இல்லாததன் அருமையை மக்கள் உணரத் தொடங்கிவிட்டார்கள். எமது கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும். மக்கள் நிம்மதியாக வாழும் சூழலை ஏற்படுத்துவோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். போலியான இலங்கை கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி நேபாளத்தின் காத்மாண்டு ஊடாக பிரித்தானியாவிற்கு செல்ல முயன்ற இலங்கையர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நேற்று குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளால் குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவர்களில் ஒருவர் மட்டக்களப்பை வசிப்பிடமாக கொண்ட 39 வயதுடையவர் என்றும் தெரியவந்துள்ளது. நேபாளத்தின் காத்மண்டுக்கு செல்லவிருந்த இந்தியன் ஏர்லைன்ஸின் விமானத்தில் செல்வதற்காக அவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். அவர் அனைத்து விமான அனுமதிகளையும் முடித்துவிட்டு குடியேற்று விஷயங்களுக்காக குடிவரவு அதிகாரிகளிடம் வந்தபோது அந்த அதிகாரிகள் அவரது சந்தேகத்திற்குரிய நடத்தையை கவனித்து அவரிடம் விசாரணையை நடாத்தப்பட்டுள்ளது. அங்கு தெரியவந்த உண்மைகளின்படி அவரது பயணப்பொதிகளை ஆய்வு செய்த போது அவரது சுயவிவரங்கள் உள்ளிட்ட புகைப்படத்துடன் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போலி இலங்கை கடவுச்சீட்டும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதேபோன்று தயாரிக்கப்பட்ட போலி இலங்கை கடவுச்சீட்டை தன்னுடன் வைத்திருந்த நபர் ஒருவர் அனைத்து விமான நிலைய அனுமதிகளையும் முடித்துவிட்டு இந்திய விமானத்திலும் நுழைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதன்படி குறித்த சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
2025 ஜனவரி மாதம் முதல் ஒவ்வொரு நொடிக்கும் சராசரியாக 4.2 வீத குழந்தைகள் பிறக்கும் என்றும் 2 பேர் இறப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 2025 அமெரிக்காவில் ஒவ்வொரு 9 வினாடிக்கும் ஒரு பிறப்பும் ஒவ்வொரு 9.4 வினாடிக்கும் ஒரு இறப்பும் ஏற்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாடுகளில் இருந்து குடியேற்றங்கள் அதிகரித்துள்ளதால் ஒவ்வொரு 23.2 நொடிக்கும் அமெரிக்க மக்கள் தொகையில் ஒருவர் கூடுதலாக சேர்வர் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.